சந்தோஷமே தீபிகா அக்கா நான் ரொம்ப பயந்துட்டேன்க்கா. அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன், அக்கல நிக்காதடின்னு. சொன்ன பேச்சு கேட்டியா நீ? உனக்கு அப்படித்தாண்டி நடக்கும். என் மன்னிச்சிருக்கா. ரொம்ப பயந்துட்டேன் அண்ணி. இப்போ பயப்படாம எங்கிருந்து விழுந்திருக்கா? நல்ல வேளை நீ காப்பாத்திட்டடா. இந்த மாதிரி என்னைக்குமே பண்ணாத தீபிகா. கொஞ்சமாச்சு சொன்ன பேச்சு கேளு. நான் ரொம்ப ரொம்ப பயந்துட்டேன் தீபிகா. நீ இல்லாத வாழ்க்கையில கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க முடியல. இனிமே நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அர்ஜுன். அழுகாதீங்க. யாருக்கு கூப்பிடுற ஐஸ்வர்யா? தாங்க. ஹலோ அத்தை, சொல்லுமா ஐஸ்வர்யா. தீபிகாக்கு என்னமாச்சு? அத்தை, தீபிகா வந்து மலம்புல டேம்ல இருந்து கீழே விழ போயிட்டா அத்தை. என்னம்மா சொல்ற? அம்மா அத்தை, இப்பதான் அர்ஜுன் காப்பாத்தினாரு. சரிம்மா, எல்லாரும் கோயிலுக்கு வாங்க. நான் இப்ப அந்த கோயில இருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். போனுக்கு லொகேஷன் அனுப்புறேன், வந்துரு. சரிங்க அத்தை. அர்ஜுன், தீபிகா. சொல்லுங்க அண்ணி. அத்தை கிட்ட எல்லா விஷயமும் சொல்லிட்டேன். உங்க கோயிலுக்கு வர சொன்னாங்க, வாங்க போலாம். சரிங்க அண்ணி. ஆதித்யா, ஐஸ்வர்யா, அர்ஜுன், தீபிகா வாங்க. தீபிகா, உனக்கு பரவாயில்லையாமா? ஐஸ்வர்யா சொன்னா கீழே விழுந்துட்டேன்னு. பரவாயில்ல, அர்ஜுன் காப்பாத்திட்டாரு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியதானம்மா. இனிமையாச்சும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. சரிங்க அத்தை. அம்மா, அப்பா இங்க? அவரு புது தட்டை வாங்க போயிருக்காரு. சரிங்கம்மா. ராதிகா அத்தை, அவங்க சம்பந்திலாம் வரலையா? இல்லம்மா ஐஸ்வர்யா, அவங்க வரல. ஹோட்டல்லே இருந்தேன்னு சொல்லிட்டாங்க. சரிங்க அத்தை. பூசாரி நீங்களா? ஆமாமா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ஏமா போய் சொல்ற? உன் மூஞ்சி பார்த்தா தெரியவே இல்லையே. உன்னோட மனசுக்குள்ள நிறைய கஷ்டம் இருக்குன்னு தெரியுது. ஆமாங்க பூசாரி, இந்த பெரிய மருமகளுக்கு தாலியே பிடிச்சு கொடுக்க முடியல. இதுக்காக நிறைய தடைகள் வந்துட்டே இருக்கு. நான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப பார்த்தா என் சின்ன மருமக கீழே உலக மாதிரி போயிட்டா மலமலை டேம்ல இருந்து. எனக்கு நிறைய கஷ்டமே வந்துட்டே இருக்கு. இங்க பாருமா கார்த்திகா, உனக்கு கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லதாவே நடக்கும். நீ எதுக்குமே கவலைப்படாத. தாலி பிடிச்சு கோக்கலன்னு சொன்னல, இது உனக்கு வந்த சோதனை இல்ல, இது யாரோ செஞ்ச சூழ்ச்சி. நீ எதுக்குமே கவலைப்படாத. சீக்கிரம் உன் பெரிய மருமகளுக்கு தாலி பிடிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கும். நீ எதுக்குமே பயப்படாத கார்த்திகா. இதுக்கு பரிகாரம் இருக்கா பூசாரி? நிறைய தடைகள் வந்துட்டே இருக்குல்ல. அதுக்கு எந்த பரிகாரமும் இல்லம்மா. நீ உங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு கெட்டது வச்சிருக்கமா. அந்த கெட்டதை உங்க குடும்பத்தை நல்லா இருக்க விட மாட்டேது. நீ எதுக்குமே கவலைப்படாத. அந்த கெட்டது சீக்கிரம் போயிடும். நீங்க எப்ப தாலி பிடிச்ச கோக்குற ஃபங்க்ஷன் வச்சிருக்கீங்க? வர திங்கக்கிழமை பூசாரி. அது நல்லபடியா நடக்கும், நடந்தே தீரும். கவலைப்படாதீங்க, எதுக்குமே கவலைப்படாத கார்த்திகா. சரிங்க பூசாரி. அப்போ நான் வரேன் கார்த்திகா. சரிங்க பூசாரி. அத்தை, அக்னி ஒரு நிமிஷம் போன் பேசிட்டு வந்துடுறேன். சரிங்க அத்தை. ஹலோ கார்த்திகா. ராதா, ஏண்டி என்னாச்சு? கார்த்திகா சொல்லுடி, என்னடி ஆச்சு? என்னோட பேத்திக்கு அவ கண்ணில் அடிபட்டுச்சுடி, ஒரே ரத்தமா போகுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. கொஞ்சம் நீ வரியா? சரிடி, வர, கவலைப்படாத. இன்னொரு 2 மணி நேரத்துல வந்துருவேன். சரிடி, கொஞ்சம் சீக்கிரம் வா. இப்பதான் என்னோட பேத்திக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. கவலைப்படாத ராதா, நான் சீக்கிரம் வந்துடுறேன். சரிடி. ஏன் சுகமா இருக்கீங்க? என் ஃப்ரெண்டோட பேத்திக்கு கண்ணில் அடிபட்டுருச்சாமா. அதனால எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னத்த சொல்றீங்க? ஆமாமா, கண்ணில் அடிபட்டுருச்சு. இப்படியத்த அடிபட்டுருச்சு? கண்ணில் அடிபட்டா கொஞ்சம் பயம் தானே அத்தை. கண்ணில் வேற அடிபடக்கூடாதுல்ல. எவ்வளவு மாசம் அத்தை? இப்போதாமா 1.5 மாசம் ஆச்சு. அதுதாமா கொஞ்சம் பயமா இருக்கு. ஐயோ கடவுளே, கண்ணில் அடிபடக்கூடாதே. கவலைப்படாதீங்க அத்தை, சீக்கிரம் சரியாயிரும். நீங்க பயப்படாதீங்க. சரிம்மா ராகினி. அதனால நான் ஊருக்கு இப்பவே கிளம்புறேன். என்னத்த சொல்றீங்க? இன்னும் என்னோட ஒர்க் இன்னும் முடியல அத்தை. இருந்துட்டு போங்க. அதான் நான் சொல்றேன், என்னோட ஃப்ரெண்டோட பேத்திக்கு அடிபட்டுருச்சுன்னு. கிளம்புறேன் ராகவ். நீயோட ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டு வா. சரிங்க அத்தை, பார்த்து போயிட்டு வாங்க. அத்தை, யார் யாரெல்லாம் போறீங்க? நாங்க 6 பேரு தாமா. நீ, உன்னோட அம்மா, ராகவ், ராகவோட மேல இங்கே இருக்கட்டும். சரிங்க அத்தை, பார்த்து போயிட்டு வாங்க. சரிம்மா, நாங்க கிளம்புறோம். சரிங்க அத்தை. கார்த்திகா, ராதா, இப்ப பாப்பாக்கு பரவாயில்லையாடி? ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குடி. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. என் வீட்டுக்கார பாப்பாவை குடன் கூட்டி போய் தாடி இதெல்லாம் நடந்துச்சு. ராதா, உனக்கு அறிவில்லையா? அவ 1.5 மாசம் குழந்தைடி. குடனுக்குலாம் கூட்டி போயிட்டு வந்திருக்கீங்க? இல்லடி, அவரு தாண்டி. சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேறாரு. இப்ப பார்த்து எங்க போய் முடிஞ்சிருக்குன்னு. அந்த குடனை தாடி என் பேத்துக்கு இப்படி எல்லாம் அடிபட்டிருக்கு. கவலைப்படாதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. இப்ப தாடி ஆறுதலா இருக்கு. அதனாலதான் உனக்கு கால் பண்ணி வர சொன்னேன். என்ன மன்னிச்சிருடி. ஏதோ முக்கியமான வேலையில இருந்தியா? அதெல்லாம் இல்லடி, வீடு. ஆண்டி சொல்லுமா. பாருங்க ஆண்டி, பாப்பாக்குலாம் ஒண்ணுமே ஆகாது. பாப்பாவோட கண்ணுக்குமே எதுவுமே ஆகாது. நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி. நாங்க இப்பதான் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம். பாப்பாக்காக வேண்டி இருக்க. பாப்பாக்கு எதுவுமே ஆகாது. இந்த கடவுள் பாப்பாக்கு எதுவுமே சொதிக்க கொடுக்க மாட்டாரு. நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க ஆண்டி. அம்மாடி ஐஸ்வர்யா, என்ன மன்னிச்சிருமா. அவனை அந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டிருக்க கூடாது. உனக்கு எவ்வளவு பெரிய நல்ல மனசு பாரு. அந்த அம்மா அதை புரிஞ்சுக்கல. என்ன தயவு செய்து மன்னிச்சிருமா. கையேந்தி கேக்குறேன் ஆண்டி. அதெல்லாம் விடுங்க ஆண்டி. நீங்க எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி ஆண்டி. இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரிம்மா, போய் பாப்பாவை பார்த்துட்டு வரேன். சரிம்மா, போயிட்டு வா. அக்கா,
ஐஸ்வர்யா வாமா. அக்கா அழுகாதீங்கக்கா, பாப்பாக்குலாம் ஒண்ணுமே ஆகாது. எனக்கு பயமா இருக்குமா, பாப்பா இன்னும் மயக்கிட்டு தான் இருக்கா, அதனால கொஞ்சம் பயமா இருக்கு. அக்கா பயப்படாதீங்கக்கா, பாப்பாக்குலாம் ஒண்ணுமே ஆகாதுக்கா. யாஷிகா, வாங்க டாக்டர், என் பொண்ணுக்கு என்னாச்சு டாக்டர், ப்ளீஸ் சொல்லுங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாருங்க யாஷிகா, பாப்பாக்கெல்லாம் ஒண்ணுமே ஆகல. சின்ன லேசமான அடிதான். அதுக்காக தான் பாப்பாக்கு பேண்டேஜ் போட்டிருக்கோம். கண்ணுக்குலாம் ஒண்ணுமே ஆகல. நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க. இப்பதான் டாக்டர் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. பாப்பாவை நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். ஓகே டாக்டர். கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. சரிங்க டாக்டர். பாப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முடிச்சிருவா. நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க. சரிங்க டாக்டர். அப்போ நான் வரேம்மா. பேமெண்ட் டுமாரோ கட்டிடுங்க. நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆயிருங்கம்மா. சரிங்க டாக்டர். அக்கா நான் சொன்னல பாப்பாக்கு எதுவுமே ஆகாதுன்னு, இப்ப பாத்தீங்களா, எனக்கு இப்பதாம்மா நிம்மதியா இருக்கு. அக்கா சொல்லுமா, கொஞ்ச நாளைக்கு எங்க கூட வந்து இருங்கக்கா. இல்லம்மா வேண்டாம், உங்களுக்கு எதுக்கு கஷ்டம். இல்லக்கா வாங்கக்கா, எங்க வீட்டுக்கு வந்து இருங்க, இப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். சரிம்மா வரோம். ரொம்ப சந்தோஷம்க்கா, நாளைக்கு மார்னிங் வந்துருங்க. சரிம்மா.